empowered by the Spirit. இந்த ஜூன் மாதத்தின் தலைப்பு empowered by the Spirit. தமிழிலே நாம் 2 வகையிலே சொல்லி இருக்கின்றோம். இன்னொரு வகையிலே பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்றவன் என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்திருக்கின்றோம். இது ஜூன் மாதத்திற்குரிய நம்முடைய தலைப்பு. பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்றவன் என்ற ஒரு தலைப்பு. இன்னைக்கு நாம் கேட்க இருக்கிற பிரசங்கம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1 துவங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் எடுத்திருக்கின்றோம். அப்போ இந்த வசனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற முதல் பிரசங்க தலைப்பு ஆனது ஸ்பிரிட் இக்னைட் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். ஆவி பற்றி கொள்ளட்டும் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கேன். ஆவி பற்றி கொள்ளட்டும் என்ற ஒரு தலைப்பை நான் இன்றைக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு வசனம் அல்லது திறவுகோல் வசனம் என்று நான் சொல்லுவேன். அந்த வசனம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். நாம் இந்த வசனத்தை கேட்போம் இப்போது. Look at Acts of the Apostle chapter 1 and verse 8. It says, "But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth." பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நாம் ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. முன்னுரையின் வார்த்தைகளாக சில காரியங்களே உங்களுக்கு நான் வெளிப்படுத்தும்படிக்கு விரும்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்துதல் நம்முடைய திருச்சபையிலே இந்த மாதம் முழுவதும் இருக்கும். உங்களுக்கு வலியுறுத்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு வாழ்வு கிறிஸ்தவன் வாழக்கூடாது. Every Christian must live a life full of the Spirit. You and I must invite the Holy Spirit into our heart. பரிசுத்த ஆவியானவரே நாம் எல்லோரும் நம்முடைய இருதயத்துக்குள்ளார வரவேற்க வேண்டும். கர்த்தர் பெரியவர். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நான் அந்த வாழ்வை வாழ்வதற்கு பிரயாசம் எடுக்கிறேன் என்று சொல்வது நல்லது. It is good for us to say that I'm trying to live a good Christian life. Hey, that is good. But and then a Christian life is not just you and I trying to live a good Christian life, but a Christian life is more than that. A Christian life involves the Holy Spirit. பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்காக வாழ பிரயாசம் எடுக்கும்போது காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் தான் சபையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு வாரமும் உங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதற்கு அழைக்கப்படுவீர்கள். You will be invited to give an opportunity for the Holy Spirit to come into your life. உங்க வாழ்க்கைக்கு வருவதற்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு அவருடைய சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். எத்தனை சீஷர்களை தேர்ந்தெடுத்தார்? 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த 12 சீஷர்களும் எத்தனை வருஷத்துக்கு அவர் கூட ஊழியம் செய்தார்கள்? 3 வருஷத்திற்கு இயேசு கூட ஊழியம் செய்தார்கள். 3 வருஷம் அவர் கூட ஊழியத்திலையும் அவரோடு படுப்பதும், அவர் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவரோடு கூடவே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சீஷர்கள். இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்து போகும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். 3 வருஷம் பயிற்சி எடுத்தவர்கள், 3 வருஷம் இயேசுவோடு இருந்தவர்கள்.
இப்போ இயேசு அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்த போது தான் அவர்கள் பலன் அடையத்தக்க பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ் தினத்திலே அவர்கள் மேலே ஊற்றப்பட்டார் என்றதை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் ஆண்டவர் கூட இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும், எவ்வளவுதான் சபையோடு நீங்க ஐக்கியம் கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? எல்லாரும் நாவல சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தேவை நமக்கு? பரிசுத்த ஆவியானவர். வலது கையை உயர்த்தி கரங்களை இப்படி அசைத்து நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுவோமா ஹல்லேலூயா. நான் என் சபையோடு ஒட்டி இருக்கிறேன், நான் பாஸ்டரோடு ஒட்டி இருக்கிறேன், நான் அவரோடு ஊழியத்துக்கு போகிறேன். சபையில் பாஸ்டர் எனக்கு ஊழிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், நான் ஊழியம் செய்கிறேன் என்று நீ சொன்னாலும் கூட நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சீஷர்கள் அவர்கள் 3 வருடம் இயேசுவோடு இருந்தோம். அவர்களிடத்தில் இயேசு சொன்ன ஒரு பிரதான கட்டளை என்ன தெரியுமா? நீ காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ காத்திருக்க வேண்டும். இந்த ஜூன் மாதம் முழுவதும், the month of June is going to be a month for us to wait upon the Holy Spirit. We are going to call upon Him and we are going to ask Him to come fill us. நம்மை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பத்தக்க நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? ஜெபம் பண்ண போறோம். Alright, let me begin like this. Empowered by the Spirit. நம்முடைய தலைப்பு, நான் பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்றவன். நான் இதில் 2 வார்த்தையை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். Empowered by the Holy Spirit. I want to pick up 2 words. Empowered, number 1. And number 2, the Spirit. 2 வார்த்தைகள் தமிழில் நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியால் அதிகாரம் பெற்றவன். அப்போ முதல் வார்த்தையானது அதிகாரம், 2வது பரிசுத்த ஆவியால் வருகிற அதிகாரம். அப்ப இந்த 2 வார்த்தை, ஆவியானவர், அதிகாரம் என்ற இந்த 2 வார்த்தை முதல்ல நம்ம எடுத்துக்கொள்வோமா? அதிகாரம் என்ற வார்த்தை, empowered. Amen. I want you to look at this word because the Greek word for this is the word dynamic. கிரேக்கர் வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது? The word empowered, if you will go to the Greek and do a study, you will find out that the word dynamic is used. Dynamic. இந்த டைனமிக் என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? நீங்க வேதத்தில் பார்த்து, நீங்க போய் சும்மா அதோடைய மூல வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அதோடைய மூல வார்த்தை டைனமைட், டைனமோ, இப்படி நம்ம அதோடைய மூல வார்த்தையை பார்க்கிறோம். அல்லது தமிழில் சொன்னாக்கா வெடிகுண்டு என்று சொல்லலாம். வெடிக்கக்கூடிய வெடிகுண்டு என்று நாம் பார்க்கிறோம். டைனமைட். My people of God, I want to say praise the Lord. வேதம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியால அதிகாரம் பெற்றவன். இந்த அதிகாரம் என்ற வார்த்தை இருக்குதே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளார வரும்போது அவனுக்குள்ளார ஒரு வல்லமை வருகிறது. திடீரென்று ஒரு வல்லமை பாய்கிறது. ஆமென் சொல்லுவோம் எல்லாரும். கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. என் தேவனுடைய நாமம் மகிமை அடையத்தக்க இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், we all need the Holy Spirit, and the Holy Spirit is like he is dynamic, and he is like as we say, it is like a spark. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு வெடி குண்டு வெடிக்கிறது போல, அது போல அவனுக்குள்ளார ஒரு வெடி உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. இதை உங்களுக்கு நான் வலியுறுத்தும்படிக்கு விரும்புகிறேன். தேவன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. என் கூட பைபிள்ல ஒரு 2 வசனத்தை சீக்கிரமா எடுங்கள்.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே வசனம் 13க்கு போனீங்கன்னாக்கா, if you will go to Philippians chapter 4 and if you will come to verse 13, it says, I can do all things through Christ who strengthens me. வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. வலது கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். உனக்கு இருக்கிற பலனை கொண்டு நீ போலாம். ஆனா உனக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் ஒரு டைனமைட் போல, ஒரு டைனமிக்காய் உனக்குள்ளார வருவார் என்றால், ஒரு வெடிக்குண்டு மாதிரி உனக்குள்ளார வந்தவர் அவர் வெடித்து எழும்புவார் என்றால், நீ முன்பு இருந்த வல்லமை அல்ல, பின்பு வருகிற வல்லமை பெரிதா இருக்கும். You know, you may be a very strong person, you may have a strong character, you may be an educated person, no matter what it may be, your strength is limited. But when you have the Holy Spirit, the Bible says he is like a dynamite, and when he will burst, when he bursts within you, I tell you, you can do greater things than what you can do today. இன்றைக்கு நீ என்ன செய்ய முடியுமோ அதற்கு மேலான காரியங்களை நீ செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வசனம் நமக்கு சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை 20வது வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அங்க வசனம் இப்படியாய் சொல்கிறது, that God is able to do far more abundantly than all that we ask or think, according to the power at work within us. கேளுங்க சீக்கிரமாய். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. எல்லாரும் ஆமீன் சொல்வோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளார வரும்போது நாம் நினைப்பதற்கு மேலான காரியத்தை நம்மால செய்ய முடியும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு ஏன் நீ பெரிய காரியம் செய்ய முடியாம இருக்கிறது? ஏன்? ஏன்னா நீ உன் சொந்த பலத்தில் நீ செயல்பட பிரயாசம் எடுக்கிற. வேலை இடத்துலையும் சரிதான், வீட்டிலையும் சரிதான். உன் சொந்த பலத்தில் நிற்க பார்க்கிற, உன் சொந்த அறிவில் நிற்க பார்க்கிற. At work, at home, you are trying your best to stand in your strength, stand in your mental strength. But I tell you today, when the Holy Spirit comes upon you, you will become an extraordinary person at your workplace, at home. And this is because God's Spirit is powerful. Shall we say amen? தேவனுடைய ஆவியானவர் அவர் பெரியவராய் பலசாலியாய் இருக்கிறார். என் ஆண்டவர் பெரியவர். So the Bible talks about empower. So வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அதிகாரம் கொடுக்க போறார். என்ன அதிகாரம்? பரிசுத்த ஆவியின் அதிகாரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இருந்தனா, இன்னைக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. இந்த மாதம் உன் இருதயத்தை திறந்து கொடு. ஏன்னா ஆண்டவர் உனக்குள்ள வரும்படி விரும்பி இருக்கிறார். இன்னொரு வார்த்தையானது பரிசுத்த ஆவி ஆனவர். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி, ஸ்பிரிட் என்று சொல்லுகிறது. when the power of the spirit comes upon you, உனக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்று வேத வசனம் சொல்லுகிறது. முதல்ல என்ன தெரியுமா புரிஞ்சுக்கோ, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் ஆண்டவர். எல்லாரும் நாவல அறிக்கை செய்யுங்கள், அவர் ஆண்டவராகவே இருக்கிறார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறினார். யோவான் 14ஆம் அதிகாரம். Come with me to John's Gospel chapter 14 and I invite you to come to verses 16 and 17. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 16 17ஆம் வசனம். And I will pray the Father and he will give you another helper that he may abide with you forever, even the Spirit of truth, whom the world cannot receive because it neither sees him nor knows him. But you know him, for he dwells with you and
will be in you. Amen. நாம் கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு ஆவியானவரை அனுப்புவேன். அவர் யார்? தேற்றவாளன், சத்திய ஆவியானவர். பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப பேர் ஏன் தெரியுமா பெரிய காரியம் நம்மால செய்ய முடியல? ஏன்னா நம்முடைய பலத்தில் நம் வாழ பிரயாசம் எடுக்கிறோம், கிறிஸ்தவனாய் வாழ பிரயாசம் எடுக்கிறோம். அல்ல, நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுன, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்வு வேண்டாம். I don't want a life without the Holy Spirit. Just allow the Holy Spirit to come into your life. Even today you can be filled by the Holy Spirit. Shall we say amen? Hallelujah. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, if you will come to Romans chapter 8 and verse 11, but if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. கேளுங்கள், வசனம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்றால் உங்களை என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். ஆமென். ஐயோ, ஏன் கிறிஸ்தவ வாழ்வு இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர். பெந்தெகோஸ்து தினத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு சீஷர்கள் பயந்து கொண்டு அடங்கி ஒரு அறைக்குள்ளார இருந்த அந்த அறைக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த அறைக்குள்ளார வந்தார். அப்போது ஆவியானவர் பெந்தெகோஸ் அனுபவத்தை பெற்றார்கள். பயந்த 3 முறை மறுதலித்த பேதுருவும் அங்கே இருந்தான். அவனுக்குள்ளாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த பேதுருவை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து தினத்திலே பேதுருக்குள்ளார வந்தபோது பலனற்று இருந்த இவன் பலசாலி ஆயிட்டான். ஆமென் சொல்லுங்க. பயந்து இயேசுவை 3 முறை மறுதலித்தவன் இப்ப பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு விட்டான். ஆமென். Look at Peter who denied Jesus 3 times. He was also with the company and he was behind closed doors when the Pentecost experience took place. And what happened? Peter was also filled by the Spirit, a timid and a scary person who had denied Jesus 3 times. இயேசுவை 3 முறை மறுதலித்தவனுக்குள்ளார ஆவியானவர் வந்த பிற்பாடு இப்ப அவனுக்கு என்ன வந்துருச்சு? பலன் வந்துருச்சு. And Peter preached a sermon where 3,000 people were converted with one first sermon. Amen. முதல் பிரசங்கம் பேதுரு பண்ணினான். அந்த முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். ஏன்? பயந்து இருந்த இவனுக்குள்ளார யார் வந்துட்டா? பரிசுத்த ஆவியானவர். உனக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் வருவாரே என்றால் உனக்கு என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. So people of God, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். It was in the year 1906. It was on 9th of April. 1906 ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ்ல ஸ்ட்ரீட் நம்பர் 312 அசூசா ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுகிற ஒரு வீதி, 312 என்று சொல்லப்பட்ட ஒரு வீதி, அந்த வீதியில ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். ஆமென். ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், பிளாக் அமெரிக்கன் என்று சொல்லலாம், வில்லியம் ஜே சீமோ ஜூன் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன். பிரியமானவர்களை, அங்கு ஒரு கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கும்போது 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1906
ஒரு எழுப்புதல் உண்டானிச்சாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க ஒரு எழுப்புதல் எப்படி அங்கே வந்துச்சுன்னா, அந்த 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1906 It was the year 1906, 9th of April, at the 312 Azusa Street. There was a pastor by the name of William J. Seymour, and he was a black American. He was conducting a service when the Holy Spirit came to take over the church. அந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தத்தக்க பாஸ்டர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் இலவசமாய் ஊற்றப்பட்டாராம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இலவசமாய் ஊற்றப்பட்டாராம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இடத்துல எல்லாரும் ஆவியில் நிரம்ப ஆரம்பிப்பார்கள். அப்ப அசுசா ஸ்ட்ரீட்ல என்ன நடந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட what happened in the Azusa street? They were all filled by the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். அப்ப பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டால் முதல்ல என்ன வெளிப்படும்னா, அந்நிய பாஷை. People began to speak in tongue. ஒரு பகுதியில் அந்நிய பாஷை, திடீரென்று இன்னொரு பகுதியில் அந்நிய பாஷை, திடீரென்று நடு மத்தியில் அந்நிய பாஷை. Everyone began to speak in tongue. And the whole place was like a dynamite. All of a sudden, it never happened in the history of the church. And that was the day when all of a sudden the church was filled by the Holy Spirit. It was like a dynamite. It was like a bomb. And it was just suddenly bursting. And everyone was in tongues. பிரியமானவர்களே, எப்படி ஒரு வெடிக்குண்டு என்று நான் சொன்னேனோ அதே போல இந்த சபையில ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நடக்கும். ஆனால் ஒன்றும் நடந்தது கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாராம். அப்போது ஒரு வெடிக்குண்டை போல அந்த இடம் முழுதும் வெடிக்க ஆரம்பித்ததாம். ஒரு பக்கம் அந்நிய பாஷை, இன்னொரு பக்கம் அந்நிய பாஷை, இன்னொரு நடு பகுதியில் அந்நிய பாஷை. அப்படியே தீய போல அந்த சபை முழுவதிலும் ஒரு தீ பிடித்தது போல. இதைத்தான் உன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். Ignite. God is going to ignite this fire. இந்த அக்கினியை ஆண்டவர் நமக்குள்ளார இன்றைக்கு அவர் ஒரு வெடிக்குண்டை போல வெடிக்கத்தக்க. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் என்ன நடந்துச்சு இந்த அசூசா 312 ஸ்ட்ரீட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே திடீரென்று வியாதியஸ்தர்கள் சுகப்படுகிறார்கள். பில்லிசுனி ஆவியிலும் மந்திர ஆவியிலும் கட்டப்பட்டவர்கள் ஆவியிலை விடுதலை பெறுகிறார்கள். அலற சத்தம் கேட்குது. பிரியமானவர்களை, கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்குது. அழுகிற சத்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகிவிட்டது. And I want to tell you, my people, the full of Los Angeles in California was on revival fire. And இந்த அசூசா ஸ்ட்ரீட்டுடைய அற்புதம் என்ன என்று கேள்விப்படுவீங்க தெரியுமா? அங்கே இருந்து நிறைய சபையில் இருந்து ஊழியக்காரர்கள் உலகம் எங்கும் புறப்பட மிஷனரிகளாக கிளம்பினார்களாம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நீ பலன் அடைவாய் என்று ஆண்டவர் விளையாட்டுக்கு சொல்லல, சும்மா சொல்லல. நீ மெய்யாகவே பலன் அடைவாய் என்றது அது நிச்சயம் என்று நாம் எல்லாரும் அறிகிறோம். எல்லாரும் ஒரு பெரிய ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வலது கை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. எங்க சபைக்கு தேவை, எங்களுக்கு தேவை. எல்லாரும் தலைமையில கை வைத்துக்கங்க. I need the Holy Spirit. ஆமென். உன் சொந்த பலத்தில் நீ வாழ கத்துக்கிட்டு இருக்கிறனா நான் சொல்றேன், அந்த சொந்த பலன் இல்ல. You need the Holy Spirit. You need the fire. You need the anointing. Hallelujah. Not only on elders but even young people, even children can be filled by the Holy Spirit. Can you see the fire? God is ready. அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றும்படி ஆயத்தப்படுகிறார்.
ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரியவர். நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு 4 பாடத்தை இந்த வேத பகுதி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு நான் 4 பகுதியாக பிரித்து உங்களோடு பேச போகிறேன். முதல் 5 வசனத்தை எடுத்துக்கங்க. 5 வசனம், முதல் 5 வசனம். Acts of the Apostle chapter 1 verses 1 to 5. இந்த முதல் 5 வசனத்தில் நான் ஒரு சில வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். நீங்கள் என்னோடு கவனிக்கும்படிக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் வசனமாக நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. Look at chapter 1 verse 1, Acts of the Apostles. Former account I made, O Theophilus, of all that Jesus began both to do and teach. நாம் கேட்போம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வசனம் ஆங்கிலத்தில் அங்கே நமக்கு என்ன சொல்றது? The former account I made அப்படின்னு வசனம் வச்சிருது. அப்படின்னா former account அப்படின்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு முன்ன இந்த லூக்கா எழுதினவர் அவர் சொல்றார், நான் முன்பு எழுதினதை என்று அவர் குறிப்பிடுகிறார். முன்பு எழுதினது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா வேற என்ன எழுதினார்? அவர் லூக்காவின் புஸ்தகத்தை எழுதினார். ஆமீன் சொல்லுங்க. இப்போ லூக்கா புஸ்தகத்துக்கு வாங்க சீக்கிரமாய். லூக்கா புஸ்தகத்தில் என்னோடு கூட 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Come with me. All things were made through him, and without him, I'm in John. Okay, Luke. Hold on. லூக்கா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, it seemed good to me also, having had perfect understanding of all things from the very first, to write to you an orderly account, most excellent Theophilus. கேட்போம். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. ஆமென் சொல்லுவோம். நல்லா கவனிங்க. இந்த 2 வசனத்தை நீங்க குறிப்பிட்டு பார்த்தா தியோஃபிலஸ் என்று சொல்லப்படுகிறது. Look at both the verses. It speaks about Luke refers to Theophilus. Shall we say amen? Hallelujah. சரியா? அப்போ புஸ்தகத்திலே அவர் என்னத்தை எழுதினார் அப்படின்னு அப்போ நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு பேசின அனைத்தையும், இயேசு செய்த அனைத்தையும். You know, Luke wrote the Gospel of Luke. And what did he write in the Gospel of Luke? He wrote everything about Jesus did and teach. இயேசு என்னெல்லாம் செஞ்சார்? பேய் தொறனாரா? இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரா? சப்பானியன் நடக்க பண்ணாரா? இயேசு குஷ்டரோகிகளை எல்லாவற்றையும் குறிப்பிட்டான். அது மட்டும் அல்லாமல் இயேசு போதித்த போதனைகள் எல்லாவற்றையும் அவர் லூக்கா புஸ்தகத்திலே என்ன செய்தார்? அவர் நமக்கென்று எழுதி வைத்தார். ஆமீன் சொல்லுங்க. Now he comes to the book of Acts. இப்போது அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு வருகிறார். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே வரும்போது அவர் அந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு இப்ப இயேசு என்ன செய்ய போறார்? அவருடைய சீஷர்கள் மூலமாய் வெளிப்பட போகிறார். Now in the book of Acts, Jesus is still active. He is going to work through his disciples. Shall we say amen? Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இயேசு சீஷர்களை கொண்டு பெரிய காரியம் செய்யத்தக்கவே 40 நாட்கள் இந்த பூமியில உயிர் தெழுந்த ஆண்டவராய் விளாவினார். சீஷர்களுக்கு பலனை, சீஷர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. And that is why we all know சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பலன் அடைந்தார்கள். So number 1 நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்? First thing in Acts chapter 1 verse 1 to 5 நம்ம கற்றுக்கொள்ள போகிற பாடம் get real power. Amen.
உண்மையான வல்லமையை பெற்றுக்கொள் என்ற ஒரு தலைப்பை நாம் இப்போது கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த சீஷர்கள் அவர்கள் 3 வருஷம் இயேசுவோடு இருந்தும் கூட அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று இயேசு விட்டு சென்ற ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம இயேசு விட்டு சென்ற, சீஷர்கள் விட்டு சென்ற, நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வாங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Acts of the Apostle chapter 1 and verse 5. For John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now. நாம் கேட்போம். அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். யோவான் என்ன ஞானஸ்நானம் கொடுத்தார்? அவர் மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்நானத்தை கொடுத்தார், தண்ணீர் ஞானஸ்நானம். ஓகே. ஆனால் இயேசு எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போறார்? அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போறார். சில பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, ஒரே ஞானஸ்நானம் தானுங்க. என்ன ஞானஸ்நானம்? தண்ணீர் ஞானஸ்நானம். பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்குறார். ஆனால் இன்னொரு ஞானஸ்நானம் இருக்குது. தேர்ஸ் a second baptism and that is the baptism of the Holy Spirit. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் தண்ணீர் ஞானஸ்நானம், மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நம்ம ரொம்ப பேர் பெறல. we are not interested and God is not able to do great things in our lives because you are not open to the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுப்பது இல்லை. பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது. என்ன சொல்லுது? உனக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் யோவான் கொடுத்தார். ஆனால் இயேசு உன்னை எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க போறார்? பரிசுத்த ஆவியிலே உன்னை ஞானஸ்நானத்திலே நடத்த போகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கூட எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வசனம் 49 எடுத்துக்கொள்ள போகிறோம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 24 and come with me to verse 49. Verse 49 says, Behold, I send the promise of my father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from on high. நாம் கேட்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க தரித்திருங்கள். நீங்க உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வரும் வரையிலும் காத்திருங்கள் என்று வேத வசனத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஊழியத்துக்கு படித்து வந்தவன். நான் வளர்ந்த என் சபையிலே அந்நிய பாஷையை குறித்து பேசுனது கிடையாது. என் சபையிலே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறதை குறித்து பேசினதும் கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க நான் படிக்க போயிருந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஏராளம் கற்றுக்கொண்டேன். ஆனாலும் நான் நிரப்பப்படவில்லை. பைபிள் அறிவு ஏராளம் இருந்தது. ஆனால் எனக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லை. நான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் என் பிரசங்கத்தை விரும்பினார்கள். நல்லா பேசுனீங்க பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கை மாறின அனுபவத்தை நான் பார்க்கல. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கண்ணீரோடு முழங்கால் இட்டு நான் ஜெபித்து, ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே என்று ஒரு நாள் ஆண்டவருக்குள்ளார காத்திருந்தேன். நான் காத்திருந்து என்னை தாழ்த்தும் போது என்னை ஆண்டவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரோ பெரியவர், என்னை பரிசுத்த ஆவியில் நிரப்பினார். That is why I say, come, let's get real with God. Hallelujah. வாருங்கள், உண்மையான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். யாரிடத்திலே? ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்னை நிரப்பினார், உன்னையும் நிரப்ப வல்லவர். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவது காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். வசனம் 6-7. அப்போஸ்தலர்
1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6-7 வசனம். Alright. It reads like this. Therefore, when they had come together, they asked him, saying, Lord, will you at this time restore the kingdom to Israel? And he said to them, it is not for you to know times or seasons which the Father has put in his own authority. நாம் கேட்போம். அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் சீஷர்கள் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள்? பிரியமானவர்களே, ராஜ்யத்தை அல்லது ரோமர் அதிகாரத்திலிருந்து விடுதலையை எப்போ பெறுவோம் நாம்? இதுதான் சீஷர்களுடைய ஒரு பெரிய கரிசனையாய் இருந்தது என்று நாம் அறிகிறோம். ஆமேன். நம்ம எல்லாரும் இப்படிப்பட்டவர்கள் தான். We are not interested in the Holy Spirit. We are more interested on other things. மற்ற காரியத்தை நம்ம கவனம் செலுத்துகிறோம். யாருக்கு வேணும் பரிசுத்த ஆவியானவர்? I don't want the Holy Spirit. Let me live the life how I am living now. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், no no no, I am here, I am willing to fill you with the Spirit. சீஷர்கள் வேற காரியத்தை குறித்து பேசுகிறார்கள். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? நான் ரெண்டாவதாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் ட்ரஸ்ட் காட்ஸ் பிளான். தேவனின் திட்டத்தை நம்புங்கள் என்று நான் சொல்கிறேன். உன் நினைவுகள் அவர் நினைவு அல்ல. அல்லேலூயா. உன் சித்தமும் அவர் சித்தம் அல்ல. நம் ஆண்டவருடைய சித்தம் வித்தியாசமானது. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிற முதல்ல நீ என்னத்தை தேடி, நீங்கள் பைபிளில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. வசனம் இயேசு சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, we are supposed to seek God. ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுங்கள். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் உண்டு. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 18 and verse 36. I invite you to come to John's Gospel chapter 18 and verse 36. It reads like this. Let me read for you. And hearing chapter 18, John chapter 18 and verse 36. Okay, let me read. Jesus answered, my kingdom is not of this world. If my kingdom were of this world, my servants would fight so that I should not be delivered to the Jews. But now my kingdom is not from here. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ சீஷர்கள் எதுக்கு போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள்? எதை பேசி கொண்டிருக்கிறார்கள்? உலக காரியத்தை குறித்து, உலக ராஜ்யத்தை குறித்து. இயேசு எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்? அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அதன் செயலை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். It took some time before the disciples could understand what Jesus was speaking. The disciples were speaking of the kingdom of the world. But Jesus was speaking of the kingdom of heaven. Amen. So it took a while before the disciples could understand of the kingdom of God. Shall we say amen? மூன்றாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடு கூட வாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நான் 2 பகுதியாய் பிரித்து உங்களுக்கு ஒரு சில பாடத்தை சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Look at verse 8. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. நாம் கேட்போம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப இதுல ரெண்டு பாகம். ஒரு பாகம், முதல் பாகம் ஆண்டவர் சொல்லுகிறார் பி a witness என்று சொல்லுகிறார். பி a witness, அதிகாரமான ஒரு சாட்சியாய். தமிழ்ல சொல்லுங்க அதிகாரத்துடன் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். பி a witness. ஆமென் சொல்லுவோம். எப்படி? வித் காட்ஸ் அத்தாரிட்டி. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு இல்லையா? அந்த அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் இங்கே இந்த வசனத்திலே நம்மிடத்திலே பேசுகிறதே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஒரு வேத வசனத்தை கொடுக்கிறேன். 1 Corinthians chapter 2 verses 4 and 5. My message and my preaching were not with wise and persuasive words, but with a demonstration of the Spirit's power, so that your faith might not rest on human wisdom, but on God's power. Who writes? Paul writes. To who? To the Corinthians. பவுல் எழுதி சொல்லுகிறார். Look at what he says. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமும் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, சாட்சியா இருக்குன்னு ஆண்டவருக்கு எப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அதிகாரத்திலே சாட்சியா இருக்குன்னு. When the Holy Spirit is upon us, you become an authoritative witness. Amen. Hallelujah. பிரியமானவர்களே, அப்படியாய் நாம் சாட்சியா இருக்க கற்றோம். கடைசி 4வது காரியத்தை வசனம் 8 2வது பகுதியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அங்க வசனம் சொல்கிறது reach everyone everywhere என்று பார்க்கிறோம். எல்லாரையும் எல்லா இடங்களிலும் சென்றடையுங்கள் என்ற ஒரு தலைப்பை நான் 4வதாய் கொடுக்கிறேன். அதாவது என்னன்னா வசனம் சொல்கிறது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் வசனம் சொல்கிறது. ஆமென். அப்ப நம்ம என்னன்னு கற்றுக்கொள்வோமா? எருசலேம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வீடு. ஆமென். சரியா? அப்போ முதல்ல சாட்சி எங்க இருக்குன்னு? வீட்டில் இருக்குன்னு. சில பேர் ஊருக்கெல்லாம் உபதேசம் கொடுப்பாங்க, ஆனால் வீட்டில் சாட்சி இருக்காது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல எருசலேமில் உன் வீட்டில் நீ எப்படி சாட்சியாய் இருக்க வேண்டும், உன்னை சுற்றி இருக்க உங்க மத்தியில் நீ சாட்சியாய் இருக்குன்னு. 2வது யூதியா அப்படின்னு சொல்லுது. அப்போ யூதியா எங்கன்னாக்கா எருசலேமிலே சுற்றி இருக்கிற இடம் தான் யூதியா. அப்ப வீட்டில் இருந்து வெளியில இப்ப சபைக்கு வரோம். ஆமென். இதெல்லாம் யூதியா, நம்முடைய யூதியா. உங்க வேலை இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? எருசலேம் உங்க வீட்டில இருந்து நீங்க வெளியில வேலைக்கு போறீங்க, நீங்க சர்ச்சுக்கு வாரீங்க, உங்களுடைய சுற்று வட்டாரம் யூதியா. ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா? சாட்சியா இருக்கணுமா? 3வது சமேரியா என்று சொல்லுது. சமேரியா எங்க இருக்குது? யூதியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுது? சமேரியாவிலையும் சாட்சியா இருக்குன்னு. பிரியமானவர்களே, சமேரியா ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்துக்காது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் முதல்ல எருசலேம், 2வது யூதியா, 3வது சமேரியா அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த சமேரியா அவர்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள், அதனால தான் தள்ளிவிடப்பட்ட ஜனங்கள். அப்போ அவர்கள் கலாச்சாரம் வேற. ஆமென் சொல்லுங்க. சமுதாயம் வேற. அப்போ பைபிள் சொல்லுது முதல்ல உன் ஜனங்கள், உன் குடும்பம், 2வது உன் சுற்று வட்டாரம், 3வது நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயம். ஆமென் சொல்லுவோமா? கலாச்சாரமாக இருக்கலாம், எல்லாரிடத்துலையும் நீ எப்படி இருக்குன்னு சாட்சியா இருக்குன்னு. கடைசியா சொல்லுது உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீ எப்படி இருக்குன்னு சாட்சியா இருக்குன்னு. ஆமென். ஸோ பீப்புள் ஆஃப் காட், நம்மளுக்கு ஒரு பெரிய மிஷன் இருக்கு. அப்போ இந்த மிஷன் வெற்றிகரமாகணும்னா நமக்கு என்ன தேவை? எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் தேவையாய் இருக்கிறார்.
எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவன் பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையில் நிச்சயமா செய்வார். இது ஒரு சிறிய ஆரம்பம். எல்லாரிடத்திலையும் நான் சொல்ல விரும்புகிறேன், பிகின் டு ப்ரே. ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட் டு ஃபில் யூ இன்வர்ட். ஆமென். உனக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் தேவை. நீ ஆவியானவருக்கு இடம் கொடுப்பனா கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். And God is going to be good to all of us.